உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க தீபா. புதிய ஜனாதிபதி மாற்றத்துக்கு பிறகு எல்லாருமே ஜனாதிபதி என்ன மாற்றத்தை நாட்டுக்கு கொண்டு வர போறாருன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இருந்தாலும் மாற்றங்கள் உடனடியாக நிகழாத காரணத்தால நிறைய பேர் இந்த அரசாங்கம் எங்களை ஏமாத்திடுச்சோ இப்படி நிறைய கதைகளை சொல்ல வலிக்கிட்டாங்க. இருந்தாலும் இதுக்கெல்லாம் பொறுமையா இருந்த எங்கட ஜனாதிபதி இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை வெளியிட்டிருக்கிறான்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வருமென்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு எங்கட நாட்டின் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிற நாள். இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போன இவர் எங்களுக்காக இவ்வளவும் செய்திருக்கிறாரான்னு யோசிச்சா உண்மையாவே இந்த வரவு செலவு திட்டம் வடக்கு கிழக்கு மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா முழு வரவு செலவு திட்டத்திலையும் வடக்கு கிழக்கு மக்களை உள்வாங்கி இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு தெரியும் முல்லைத்தீவுல இருக்கிற வட்டுவாகல் பாலம். இந்த பாலத்தை பத்தி அறியாத யாருமே இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல இந்த பாலம் மறுசீரமைப்புக்காக நிறைய பேர் போராட்டங்களை கூட செய்திருந்தவங்க. என்ன இந்த பாதை சரியா பயன்படுத்த முடியாத நிலையில இந்த பாலம் அமைஞ்சிருக்கின்றதுக்காக. ஆனா இருந்தாலும் அதற்கான எந்த நீதியுமே பெற்று கொடுக்க முடியாத ஒரு நிலையில காணப்பட்டாலும் இன்றைய இந்த வரவு செலவு திட்டத்துல இந்த பாலத்தை சீரமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1000 மில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கிறாரு. அதாவது புதுக்குடியிருப்பு, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மூன்றையும் இணைக்கிற ஒரு முக்கியமான பாலம் தான் இந்த வட்டுவாகல் பாலம். இந்த வட்டுவாகல் பாலத்தை சீரமைக்கிறதுக்காக இந்த வரவு செலவு திட்டத்துல எங்கட ஜனாதிபதி கிட்டத்தட்ட 1000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாரு. உண்மையாவே இது எதிர்பார்க்காத ஒரு விடயம். என்ற இப்படி ஒரு மாற்றம் வரும்ன்றதை யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் வட்டுவாகல் பாலம் சீரமைக்கிறதுக்காக இவ்வளவு ஒதுக்கீடு செய்வாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. என்ற வரவு செலவு திட்டத்துல நாங்க எல்லாம் எதிர்பார்த்தோம் என்னத்தை, பொருட்களுக்கான விலை, பெட்ரோல், அதுகளை பத்தி முக்கியமா கதைப்பாங்கன்னு யோசிச்சு கொண்டிருந்த நேரத்துல முழுக்க 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 வடக்கு கிழக்கு மக்களுக்காகவே இந்த வரவு செலவு திட்டம் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. உண்மையாவே சந்தோஷமான விடயம். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நாட்டுக்கு வரைக்க அவைக்கு விசேட வரிகள் எல்லாம் செலுத்துறது, அதாவது அவைக்கு விசேட வரிகள் எல்லாம் கொடுத்து அவர்களை நாட்டுக்குள்ள சந்தோஷமா வரவேற்கிற ஒரு திட்டத்தையும் முன்மொழிஞ்சிருக்கிறாரு. ஆனா அது காலப்போக்கில் சரி வந்தா அதுவும் ஓகே ஆகும் என்றதையும் இன்றைய பாராளுமன்ற அமர்வுல அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எங்கட வடக்கு கிழக்குல இருக்கிற வடக்கை பொறுத்தளவுல நிறைய தொழில் முயற்சியாளர்கள் இருக்கிற ஒரு இடம். இங்கிருந்து நிறைய வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இருந்தாலும் இங்க இருக்கிற கிராமப்புறங்கள்ல இருக்கிற வீதிகளா இருக்கட்டும், பாலங்களா இருக்கட்டும், சேதமடைஞ்ச நிலையில காணப்படுறதால இந்த பாதைகளையும் வீதிகளையும் சீரமைப்பு செய்யறதுக்கென்று அவர் ஒரு நிதி ஒதுக்கீட்டை செய்திருக்கிறாரு. இந்த நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா அதுல ரூபாய் 5000 என்ற ஒரு பிடிஎஃப்ல வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனா அது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்ன்றதால இப்ப அதை எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்ன 5000 ரூபா தான் பாதைக்கு ஒதுக்கி இருக்கிறாராண்டு இல்லை. ஆனா இருந்தாலும் கிராமப்புறங்கள்ல இருக்கிற பாதைகளையும் கிராமப்புறங்கள்ல இருக்கிற பாலங்களையும் சீரமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாரு. ஏன்னா இது நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரு விடயம். இப்போ நிறைய உள்ளே இருக்கிற கிராமங்களுக்கு போகணுமெண்டா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வெளியில் ரோட்டெல்லாம் நல்லா இருக்கும், உள்ளே இறங்கி போக ரோட் குன்றும் குழியுமா இருக்கும். ஏன் இந்த காரைநகர் ரோட் அப்படியெல்லாம் நிறைய பாதைகள் இருந்துச்சு. இப்போ தான் அது ஓரளவு சீரமைப்பு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்படியான வீதிகள் இன்னமும் இருக்கிற நேரத்தில் இந்த வீதிகளை புனரமைப்பு செய்யணுன்றதுக்காகவும் அவர் ஒரு நிதி ஒதுக்கீட்டை ஒதுக்கி இருக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும், மக்கள் மத்தியில் பெருமளவு தெரிந்த ஒரு விடயம் யாழ்ப்பாண நூலகம். அதுவும் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு நூலகம் என்று சொல்லலாம். அது யாழ்ந்த ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். இந்த பொக்கிஷத்துக்கும் அவர் காசு ஒதுக்கி இருக்கிறாரு. உண்மையாவே யாழ் நூலகத்துக்கு காசு ஒதுக்கி இருக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பா யாழ் நூலகத்துல சீரமைப்பு பணிக்காகவும் இவர் பண ஒதுக்கீடு செய்திருக்கிறாரு. சரி, இது மட்டுமில்லை, அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளை எப்படியுமே குறைக்க இயலாது. ஆனா இருந்தாலும் எதிர்வர்ற சித்திரை புத்தாண்டு காலங்கள்ல மக்களுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்கள் விலை குறைவா கிடைக்கணும்ன்றதுக்காக சத்தோசா மூலியமா குறிப்பிட்ட சில பொருட்களை ஒரு தொகுதியா தொகுத்து அந்த பொருட்களுக்கு மட்டும் விலைகளை குறைச்சி கொடுக்கறதுக்கான தீர்மானத்தையும் இந்த வரவு செலவு திட்டத்துல அவர் சமர்ப்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் வாங்க எல்லாமே இருப்பாங்க. உண்மையாவே நாங்க நாளுக்கு நாள் உழைக்கிறது ஒரு சன் வயிற்றுக்காக மட்டும்தான்.
அந்த ஒரு சான் வயிற்றிலையும் ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காம அரையும் குறையுமா சாப்பிட்ற நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நேரத்திலையும் எல்லா மக்களுக்கும் விசேஷ நேரமாவது நல்ல சாப்பாடு நல்ல பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக உண்மையாவே மக்களுக்கு இவர் வரவு செலவு திட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கு ஒரு தொகுதியா, அதாவது ஒரு பேக்கேஜ்னு கூட சொல்லலாம், அப்படியான ஒரு முறையில், அதாவது அரிசி மாவு டின்மீன் இப்படி போன்ற பொருட்களை வந்து ஒரு பேக்கேஜ் ஆக்கி இதை வந்து விலை குறைப்பில் கொடுக்கறதுக்கு சத்தோசம் மூலியமா இவர் கருத்துக்களை முன்மொழிஞ்சிருக்கிறாரு. அதையும் தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கு அஸ்வம திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற தொகையானது 5000 7,500 வகையிலையும் இப்படி 2,500 அதிகரிப்பு நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு. இது மட்டும் இல்லை, இப்போ பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட 5,000 வந்து இனிமே வந்து அவங்களுக்கு 2,000 வங்கியில் வைப்பிடப்பட்டு மிச்சம் 3,000 வந்து அவங்க எந்த பாடசாலையில் கல்வி கற்கிறாங்களோ அந்த பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்படும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாரு. நிறைய திட்டங்களை வந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த முறையும் முன்மொழிஞ்சிருக்கிறாரு. ஆனால் எல்லாருக்குமே தெரியும், ஜனாதிபதியின் வரலாறுக்கு நாங்கள் எல்லாருமே தேடி பிடிக்க ஜனாதிபதியின் வரலாறுல பெரிதளவு பேசப்பட்ட ஒரு விடயம், அவர் வந்து தாம் படிக்கிறதுக்காக ட்ரெயின் ஏறி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு உழைச்சி 20 ரூபா காசு கொண்டு வந்து படித்த காலமெல்லாம் இருக்குன்ற ஒரு செய்தியும் வெளியாயிருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே தான் கஷ்டப்பட்டு படித்ததாலே என்னவோ தெரியா, பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கணுமன்றதுக்காக இந்த முறை இந்த நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கு. தோட்ட தொழிலாளர்கள், இந்த தோட்ட தொழிலாளர்கள் நாங்கள் அங்கே போய் இருந்து நேரடியாக பார்த்தபடியாக அவங்க எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கான மாத சம்பளம் 1000 ஒழுங்காக எடுக்கவே இல்லாது. ஏன்னா 20 கிலோ வண்டுவாங்க, 18 கிலோ 17 கிலோ நிறை குறைப்பாங்க, களி வண்டுவாங்க, இப்படியெல்லாம் குறைச்சி அவங்களோட மாத சம்பளம் எல்லாம் கழித்து வெட்டி ஒரு 6,000 ஒரு 5,000 வந்த நிலையில் இனிமே தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,700 நிரந்தர சம்பளமாக இருக்கணும் என்ற ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் யாழ் நூலக அபிவிருத்திக்காக 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாரு. உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு. உங்களோட நான் இதை பற்றி முதலும் கதைச்சேன், இருந்தாலும் அதுக்கான பணத்தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாரு. அரச ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் வந்து 24,250 ரூபாயிலிருந்து இப்போ 40,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 40,000 ரூபாய்ன்றதையும் வந்து முதல் கட்டமாக 8,250 ரூபாண்டும் 3 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 15,750 ரூபா என்ற ரீதியிலையும் அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தனியார் துறை சம்பளம்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய தனியார் துறைகளில் வந்து இப்போ 15,000க்கும் வேலை செய்வாங்க, 10,000க்கும் வேலை செய்வாங்க, 12,000க்கும் வேலை செய்வாங்க. ஏன்டா இப்போ சின்ன ஆட்கள் வேலை செய்யக்க அந்த இடத்துல சம்பளத்தை குறைச்சி அடிமைகளை வேலை வாங்குவாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக 21,000 27,000 ரூபாவாக அடிப்படை சம்பளம் அவங்களோட இருக்கணும் என்று சொல்லியும் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரு. 30,000 பேரை வந்து மீண்டும் அரசாங்க துறைக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்ய உள்ளாராம். அதாவது 30,000 பேருக்கு வேலை வாய்ப்புக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது முதலே வரைக்கும் சொல்லியிருந்தது போலீஸ் வேலைகள், இப்படி நிறைய வேலை திட்டங்கள் இருக்குன்னு அதுக்காக 30,000 பேரை இணைச்சு கொள்ள உள்ளாராம். முக்கியமான திட்டம் இந்தியாவில் இருக்கு, மெட்ரோ ரயில் திட்டம். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் அத்திவாரம் போட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் உண்மையாகவே நல்ல ஒரு விடயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கொழும்புக்கு போனால் ட்ரெயின்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குமே. இப்போ ட்ரெயினில் போயிட்டு வர்றது காசு குறைவு, யாழ்ப்பாணத்துலேருந்து போயிட்டு வர்றது காசு குறைவுன்ற நேரத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் வந்துச்சுன்னா உண்மையாகவே நல்ல ஒரு விடயம் தானே. இது ஒரு முக்கியமான விடயம். அதாவது வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக மட்டும் 500 மில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கிறாரு. ஆனால் அதில் ஜனாதிபதி குறிப்பிட்ட ஒரு முக்கிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 500 மில்லியனையும் 100% பயன்படுத்த வேணுமெண்டு. ஏன்னா இப்போ போன முறை இங்கே நடந்த இந்த மீட்டிங்களில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பணத்தொகை வந்திருக்கு, இதில் 100ல் 1 பங்கை தான் செலவு செய்திருப்பாங்க. ஆனால் இந்த முறை ஜனாதிபதி முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிற ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லியனை 100% பயன்படுத்த வேண்டுமென்று. சரி, இதற்கு பிறகாவது இந்த அபிவிருத்தி திட்டங்களோ பாடசாலைக்கு தேவையான நிதிகளோ எல்லாத்தையுமே பூரணப்படுத்தி கண்டிப்பாக இந்த முறையாவது
இந்த ஒதுக்கீட்டை பூரணமாக பயன்படுத்தணுமன்றதை எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. வடக்கு மாகாண மக்களுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். எல்லாருமே எதிர்பார்த்த முக்கியமான விடயம் வட்டுவாகல் பாலம், மற்றது நூலகம் அபிவிருத்தி செய்யணுமன்றதை எதிர்பார்க்கல. ஆனால் முக்கியமான 2 விடயம், எந்த காலத்தாலையுமே அளிக்கப்படாத 2 இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா வட்டுவாகல் பாலமும் நூலகமும். இது 2க்குமான நிதி ஒதுக்கீட்டு, அதுக்கான தேவைகள், அதுக்கான வேலை திட்டங்களை செய்ய சொன்னதே ஒரு பெரிய விடயம். உண்மையாகவே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வரவு செலவு திட்டம் என்றே சொல்லலாம். அதாவது இந்த கன்னி அமர்வில் எங்களுக்காக முன்மொழிஞ்ச வரவு செலவு திட்டத்தில் முக்கியமான விடயங்கள் இதுதான். ஏன்னா இந்த வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு என்று நிறைய பேர் அவளாக எதிர்பார்த்து கொண்டு வந்த நேரத்தில் தான் சிம்பிளாக சுருக்கமாக சில விடயங்கள் இதுதான் எங்களோட வடக்கு கிழக்குக்கு கிடைக்க போதுன்றதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லணுமன்றதுக்காக தான் இந்த காணொலி. யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த காணொலி உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி.